திமுக ஆட்சி படுதோல்வியை சந்திக்க இரண்டு முக்கிய காரணங்கள் கூறப்படுகிறது. ஒன்று சட்டம் ஒழுங்கு, மற்றொன்று இந்து மதத்தை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்தது போன்ற இரு முக்கிய காரணங்கள் கூறப்பட்டது. குறிப்பாக திமுகவைச் சேர்ந்த நிர்வாகிகள் காவல்துறையில் அதிக தலையீடு செய்வதாக புகாரும் எழுந்தது. இந்த சூழலில்தான் விஜய்க்கு மக்கள் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் என வாக்களித்தனர். ஆனால் பதவியேற்று ஒரு மாதம் கூட முடிவடையாத நிலையில் விஜய் அமைச்சர் பதவி கொடுத்த விசிகாவினர் காவல்துறை அதிகாரிகளை பொது இடத்தில் வைத்து மிரட்டும் வீடியோ வெளியாகி மக்களை அதிரச் செய்திருக்கிறது. திமுக ஆட்சியில் ஆரணி பகுதியில் காவல் நிலையத்தில் விசிகாவினர் நடத்திய செயலை அந்த பகுதி மக்களே கூடி எதிர்த்தனர். ஆனால் இப்போது நடக்கும் சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி இருக்கிறது. இதோ அந்த வீடியோ. என்ன ஒரு எங்க கட்சியை நாங்க எழுதுறோம். உங்கள்கிட்ட வந்து அவங்க என்ன சார் கொடுக்கணும், என்ன சார் அவங்க என்ன ரூல்ஸ் அவங்க இப்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் எடு, இந்த அவனை எடு, இவன் எடு, இந்த இவன் எடு, இந்த இவனெல்லாம் கிருஷ்ணன் இருக்காங்க. நாங்க வாங்கல தம்பி, ஒன்னு பொருள் நாங்க வாங்கல சார். ஒண்ணும் இல்ல, இப்ப நான் உங்களை கேட்க விஜய் போஸ்ட் ஒட்டிருக்காங்களா, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இந்த கீழே இப்படிதான் பாக்க போறாங்க. என்ன சொன்னாங்க? என் கட்டுப்பாட்டுல இருக்குங்க, உங்க கட்டுப்பாட்டுல உள்ளது வந்து விசிகா எழுதும் போது மட்டும் உங்களுக்கு தெரியும், மத்தவங்க ஒட்டும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தாழ்த்தப்பட்டவன் எழுதுறப்ப உங்களுக்கு தெரியுமாங்க? இல்ல பாலத்து வேலையே முடியல, அதுக்குள்ள வெள்ளை அடிச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி? பாலத்து வேலை ரோடு வேலையெல்லாம் முடியல. சொல்றோம், கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா எஃப்ஐஆர் போடுங்க எங்க மேல. நாங்க எழுதுற விஷயம் எஃப்ஐஆர் போடுங்க, வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த விஜய் போஸ்ட் சார் இப்ப என்ன செஞ்சாங்க சார்? விஜய் போஸ்ட் ஒட்டி இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு, 15 நாளா இருக்கு. எம்எல்ஏ மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆமா சார், அது இவங்க கிட்ட தான் கேட்கணும். அனுமதி வாங்கிருக்காங்களா? இருப்பா, இவங்க அவங்களுக்கு பேவரத்தான பேசுவாங்க, பேசிட்டு போறாங்க. என்னப்பா இதுவும் கவர்மெண்ட் பிரச்சனை, இது கவர்மெண்ட் பிரச்சனை. நாங்க தனியார் நிலத்துல நாங்க ஒட்டலாம் எழுதலாம். பாலத்திலே பாத்தீங்கன்னா கீழே நின்றுட்டு இருந்தோம், அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இவர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? அது வரைக்கும் நீங்க ஏன் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு? விடுதலை சிறுத்தைனா உங்களுக்கு இப்படி நாங்க செய்யக்கூடாதா? அதுக்கு ஒரு இது சொல்றேன், அது கேட்கணும் சார். ஒண்ணும் இல்ல சார், விஜய் போஸ்டுக்கு அவர் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். அதுக்கடுத்து அவங்களுக்கு மேல என்ன போஸ்ட் எங்க ஓட்டிருக்காங்க, எங்க ஓட்டிருக்கான்னு பாருங்க. எங்க ஓட்டிருக்கான்னு பாருங்க. பாலத்துல எங்க ஓட்டிருக்காங்க, இப்படி மேல பாலத்துல சார் இப்படி வைண்ட் அடிப்பாங்க. அப்ப நாங்க விடுதலை சிறுத்தை மட்டும் செய்யக்கூடாதா? அப்ப நான் இப்படி நீங்க பேசாதீங்க. என்ன செஞ்சோம்? அங்க இருந்து அந்த எந்த கட்சிக்காரங்க என்ன செஞ்சோம்? இல்ல என்ன செஞ்சோம்? அடிச்சு கொள்ளை அடிச்சது வேற எந்த கட்சி? அதெல்லாம் அடிச்சோம், கவர்மெண்ட் சவுத்துல தானே அடிச்சோம், வேற எந்த சவுத்துல அடிக்கல. பாலமுண்டு தெரியுது, கவர்மெண்ட் சவுத்துல தானே அடிச்சோம். நாங்க எழுதுறோம், அவங்க மாநாடு எழுதுவாங்க, அது அவங்க எழுதவே மாட்டாங்க. எல்லாமே சொல்லக்கூடாது. உங்களுக்கு மேல கொடுத்தாங்கன்னா ஒரு வழக்கு பதிவு பண்ணுங்க. வால் போஸ்ட் கிழிச்சிடலாம் இல்லையா? பெயிண்ட் அடிக்கிறது தான் பிரச்சனை. இப்பவே ஒரு வால் போஸ்ட் ஒட்டிட்டீங்க, ஒரு பேனர் வச்சீங்கன்னா அதை ஒரு நாள் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுல கொடுத்து ஒரு பெர்மிஷனை வாங்குங்க, அப்படி ஏதாவது வாங்கிட்டு எழுதுங்க பாட்டுங்க. அடிச்சா கூட எங்களுக்கு கவலை, நாங்களே அழைச்சு கொடுத்துறோம். என்னப்பா சொல்லப்பா, நாங்களே அழைச்சு கொடுத்துறோம். எங்களுக்கு மாநாடு வருது, 23 மாநாடு வருது திருச்சியில. சரியா, அதுக்கு தான் எழுதுறோம். வேற எந்த
ஏதோ ஒண்ணு சட்டப்பூர்வமா செய்யுங்க. உடனே வந்துடாதீங்க சார். நாங்க வந்து வாங்கி அதுக்கு என்னன்னு பதில் சொல்லி சர்வ் பண்ணுங்க. அப்பனா தானே பேச முடியும். என்ன செஞ்சிருக்கீங்க? சொல்லுங்க. எப்பயார் போட்டாப்புல நாங்க என்ன வேற பப்ளிக் சொத்தை வாசனோம்? ஏன் கட்சியில விடுதலை சிறுத்தை தான் எழுதுறேன். இதுக்கு வர்ற இந்நேரம் ஒரு திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கும் விட்டுருவீங்க. நாங்க தாழ்த்தப்பட்டோம்னா உடனே வந்து நிப்பீங்களாங்கோ. என்ன கொலையா செஞ்சுட்டோம் இல்ல கொள்ளை அடிச்சுட்டோமா? அங்கெல்லாம் போய் எழுதுறதுக்கு ஒண்ணு கேட்க நாதி இல்ல. விஜய் போஸ்ட் அதை கிளிக்க நாதி இல்ல. இங்க ஒரு எஸ்சில ஒண்ணா மொய்யின்னு வந்துருது. அதிகாரியை கூப்பிட்டு நீங்க அதர் கம்யூனிட்டியா இருக்க போய் தானே வர்ற. சார் நீங்க சொல்லிட்டீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது சார். ரொம்ப அவங்களுக்கும் நீங்க ஃபேவரா நடக்காதீங்க சார். நீங்க முதல்ல லெட்டர் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. கொடுக்காதப்ப எப்படி அவங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா? இருப்பா நீங்க கேளுங்க. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா? 7 நிமிஷம் டைம்ல வந்தாங்க. அப்ப இவர் எங்க போனாரு? இவர் இங்க ஒர்க் பண்ணாரு. எங்க போனாரு? நீங்க முதல்ல ஒரு லெட்டர் கொடுத்து இருங்கப்பா. அந்த லெட்டருக்கு என்ன கேளுங்க. நீங்க அவங்க இதுக்கு லெட்டர் அந்த திமுக போர்டு இருக்குல்ல அவர் கம்ப்ளைண்ட் கேட்காதீங்க. அப்ப எங்கிட்ட கேட்காதீங்க. எங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்பேர் போடுங்க. எப்பேர் போடுங்க பாத்துக்கிறோம். நாங்க எழுதிக்கிறோம். எழுதுப்பா. ஒரு இடத்துல நீங்க ஏதாவது அந்த விஜய் போர்டு நீங்க சொல்லுங்க. இப்படி இதே மாதிரி பாலம் பூரா அவன் கிளைமன் நம்பர் வச்சிருக்காங்க. ஓடுனா கழட்டிடலாம் சார். நீங்க பெயிண்ட் இப்ப எப்படி அடிக்குது? கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இல்ல அத இப்ப கழட்டிடலாம். போடுனா கிழிச்சிடலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? எங்களுக்கு மட்டும் ஏன் வரீங்க? இருக்கு சார். இன்னைக்கு வரைக்கும் வால் போஸ்ட் இருக்கு. ஒரு பேனர் ஒட்டிருக்காங்க. அத ஒண்ணும் பின்னாடி இருக்கல. அதெல்லாம் இவர் கிளீன் பண்ணி நீங்க இப்ப வால் போஸ்ட் ஒட்டி உங்க சாதிங்க. எங்க சாதியில தாழ்த்தப்பட்டவனா இருந்தா அவன் சொல்ல மாட்டான். அடுத்த சாதியில இருக்க போய் தான் சொல்லுங்க. நாங்க விடுதலை சித்தனா பிரியா உங்களுக்கு. நீங்க ஏன் நாங்க ஏதாவது செஞ்சோமா? ஏதாவது நாங்க செஞ்சோமா? வேற எதுவும் செஞ்சோம்னா நீ சொல்லணும். நாங்க வாட்டுக்குள்ள ஒயிட் வாஷ் பண்றோம். என் தலைவர் பேரை போடுறோம்.